எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நோஃபேப்னா என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். நோஃபேப் அப்படின்றது என்னன்னா, இது ஒரு சேலஞ்ச். இந்த சேலஞ்சில என்ன முக்கியமான விஷயம்னா, நம்போ இதில வந்துட்டு பான் பார்க்கக்கூடாது அண்ட் அதே சமயம் மாஸ்டர்பேஷனும் பண்ணக்கூடாது. இது 2 தான் மெயினான சேலஞ்ச் இந்த நோஃபேப்ப பொறுத்தவரைக்கும். இது ரெடிட் அப்படின்றக்கூடிய ஒரு சோசியல் மீடியா ஃபாரம்ல 2011 டைம்ல வந்துட்டு உருவாக்கப்பட்ட சேலஞ்ச். இது எதுக்காக உருவாக்கப்படுது பார்த்தீங்கன்னா, இந்த 2011 அந்த டைம்ல உலகம் முழுக்க வந்து இந்த இன்டர்நெட் அப்படின்ற விஷயம் வந்துட்டு பரவ ஆரம்பிக்குது. நம்மளுமே இந்த சின்ன வயசா இருக்கும்போது, நெட் வேர்ல்டுக்கு போயிட்டு நம்ம வந்து தப்பான படம் பார்த்துருப்போம். அதே மாரி உலகம் முழுக்கவும் அவங்கவங்க வீட்ல இந்த இன்டர்நெட் வந்து வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பான் பார்க்குற விஷயம் வந்து அதிகரிச்சுட்டே போகுது. இது அதிகரிச்சுட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா, சைட்ல மாஸ்டர்பேஷன் அப்படின்ற பழக்கமும் எல்லார் மத்தியிலுமே பரவலாயிட்டே இருக்குது. ஸோ இந்த மாஸ்டர்பேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக அவங்களுடைய ஃபிசிக்கலாகவும் சரி, மென்டலாகவும் சரி, அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்புமே சரி, மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படுது. இத வந்துட்டு எல்லாரும் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இத எப்படியாவது ஸ்டாப் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ரெடிட் அப்படின்ற ஃபோரம்ல 2011ல இந்த நோஃபேப் அப்படின்ற சேலஞ்ச வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்த கேள்விப்பட்டு நெறைய பேர் இந்த சேலஞ்ச எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நெறைய பேர் ட்ரை பண்ணி அதுல நெறைய பெனிஃபிட்ட வந்து ஃபீல் பண்றாங்க. எந்த மாரி பெனிஃபிட்னா, பான் பார்க்குற விஷயத்த வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுது. என்னால மென்டலா வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியுது. எனர்ஜி வந்துட்டு இன்கிரீஸ் ஆகுது. எனக்கு ஒரு செல்ஃப் டிசிப்ளினும், கண்ட்ரோலையும் பில்ட் பண்ண முடியுது. அண்ட் கில்ட்டு, ஷேமு, சோஷியல் ஆங்ஸைட்டி இது போன்ற விஷயங்களுமே இத ஃபாலோ பண்றது மூலியமா எனக்கு ரெட்யூஸ் ஆகுதுன்னு மக்கள் ஃபீல் பண்றாங்க. பட் என்னதான் இத வந்துட்டு மக்கள் ஃபீல் பண்ணாலுமே, இத சயின்டிஃபிக்கா யாருமே அப்ரூவ் பண்ண மாட்றாங்க. ஸோ இந்த நோஃபேப்ல மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 வகையான டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஈஸி மோட். ஈஸி மோட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம பான் மட்டும் பார்க்கக்கூடாது. பட் மாஸ்டர்பேஷன் பண்ணிக்கலாம். நார்மல் மோட்ல பான் பார்க்கக்கூடாது. அதே சமயம் மாஸ்டர்பேஷனும் பண்ணக்கூடாது. ஹார்ட் மோட் பார்த்தீங்கன்னா, பான் பார்க்கக்கூடாது, மாஸ்டர்பேஷன் பண்ணக்கூடாது அண்ட் ஆர்காசம் பண்ணக்கூடாது. இந்த ஆர்காசம் அப்படின்றத நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. மாஸ்டர்பேஷன் பண்றது வந்துட்டு உண்மையாவே இது நல்ல விஷயமா, இல்ல கெட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா, இது நல்லதும் கிடையாது, கெட்டதும் கிடையாது. ஏன்னா சயின்டிஃபிக்கா இது வந்துட்டு கெட்டதுன்னு ப்ரூவ் பண்ண முடியல. பட் இங்க என்ன பிரச்சனைனா, இது வந்து அதிக லெவல்ல போகும்போது தான், இது நம்ம உடம்பையும், மனசையும் பயங்கரமா பாதிக்கப்படுது. அதனால தான் இத ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு உலகத்துல நோஃபேப் அப்படின்ற விஷயத்த ஆரம்பிச்சிருக்காங்க. உண்மையாவே இந்த நோஃபேப் ஃபாலோ பண்றது மூலியமா நம்மளுக்கு பெனிஃபிட் வருமா? வராதா? என்ன மாரி பெனிஃபிட் வரும்? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.